தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். Daniel, book of Daniel, chapter 12, verse 2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுந்து எழுந்திருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். சொல்லுங்க ஆண்டவரே, போதகருடைய சத்தம் அல்ல, உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கணும். சொல்லுங்க எல்லாரும், ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவார். நல்ல பிதாவே, பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னீங்களே. அடிமைக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை முற்றிலும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். எந்த தகுதியும் இல்லை, கிருபையை தாரும். உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களை நாங்கள் ஒருவராவது இந்த திருச்சபையிலிருந்து கர்த்தாவே நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு கர்த்தரை காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். கடந்த வாரத்தில் இதே செய்தியை நான் உங்களோடு கூட இதே வசனத்திலிருந்து பேசினேன். கடந்த வாரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளாத சில காரியங்களை, குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. மிகவும் முக்கியமான செய்தி இது. ஹல்லேலூயா. காரணம், எதை இழக்கலாம். கடந்த வாரத்தில் கேட்ட செய்தியின்படி சரீரத்தில் காலை இழக்கலாம், கையை இழக்கலாம், கண்களை கூட தோண்டி எடுப்பதற்கு நாம் கொடுத்துடலாம். ஆனால் நித்திய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது. ஆமென். ஆனால் நித்திய ராஜ்யத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். எனக்கு இந்த முன்பகுதியெல்லாம் கடந்த வாரத்தைப் போல நான் விளக்கமாய் பேசுவதற்கு எனக்கு போதுமான நேரம் இல்லை. என இந்த வாரத்துக்குரிய செய்தியையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் சொல்லுங்க விழித்து எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? பூலோகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். பூலோகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். இந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களிலே இதுவரைக்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார்கள். நான் விசுவாசிக்கிறேன் மரிக்க மாட்டோம் என்று. ஆமென். நீங்களும் நானும் வயசை பற்றியெல்லாம் கவலைப்படுறாங்க. 65 67 ஆகி போச்சு, 70 72 ஆகி போச்சு, மறிக்க மாட்டோமா? ஆமென். வயசுல இல்லை, நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. ஆமென். நம்முடைய தாளங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இதுவரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் மரணத்தை காணாமல் தேவனுடைய வருகையிலே ஆமென் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிப்பதினாலே அவசரப்பட்டு நம்மை அவர் சேர்த்து கொண்டாலும் நமக்கு பிரச்சனையானது அல்ல. காரணம், நம்முடைய ஆசை அங்கே நிறைவேறும். ஆமென். பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆசை உண்டு. அது என்ன ஆசை என்றால், என் தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்ப மரணம் என்பது ஒண்ணுமே கிடையாதுங்க.
மரணம் என்பது ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். ஆமென். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவித்து அவன் மரிக்கிறான் என்று சொன்னாலும் அவன் ஜீவிக்கிறான் என்று சொன்னாலும் அது ஒரு ரகசியம் உண்டு. ரொம்ப சிம்பிளான ரகசியம். கிறிஸ்துவுக்குள்ளே அவன் வாழ்ந்து இந்த உலகத்திலேயே ஜீவிக்கிறான் என்றால் கிறிஸ்து அவனோடு கூட இருக்கிறான்னு பொருள். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்த ஒருவன் திடீரென்று மரித்து விட்டான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவோடு இருக்கிறான் என்று பொருள். அவ்வளவுதான். ஆமென். நீங்களாம் கிறிஸ்துவுக்குள்ளதான, நீங்களாம் நல்ல ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறீங்க. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார்னு பொருள். நீங்கள் திடீர்னு சொல்லி நீங்கள் மரித்து விட்டால் நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறீர்கள் என்று பொருள். மொத்தத்தில் பார்த்தா அவர் நம்மோடு, நாம் அவரோடு. அவ்வளவுதான். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். அதனால மரணத்தை பார்த்து மரணமே உனக்கு மரணம் இல்லையா இந்த பொன் வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். அது பாட்டில் இருந்துட்டு போகுது, அது பாட்டில் வந்துட்டு போகுது. நமக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு வேலை அப்படி நாம் எல்லாரும் மரித்து நாம் எல்லாரும் பூமியின் தூளிலே நம்மை அடக்கம் பண்ணிவிட்டார். புரியுதாங்க? அடக்கம் பண்ணிவிட்டார். எல்லாரும் தான் புறஜாதிகளும் மரிப்பார்கள், நாமும் மரிப்போம். ஆனா உள்ள வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விழித்து எழுந்திருப்பார்கள். யார் எழுந்திருப்பார்கள்? எல்லாரும் எழுந்திருப்பார்கள். எல்லாரும் எழுந்திருப்பார்கள். எல்லாரும் எழுந்திருப்பார்கள். புறஜாதிகளும் எழுந்திருப்பார்கள், நாமும் எழுந்திருப்போம். ஆனால் எழுந்திருக்கிற காலத்துல தான் கொஞ்சம் வித்தியாசம். எழுந்திருக்கிற காலத்துல தான் கொஞ்சம் வித்தியாசம். நாம் எல்லாரும் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பே எழுந்திருப்போம். ஆமென். இன்னொரு கூட்டம் இருக்கு 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு எழுந்திருப்பாங்க. அவ்வளவுதான். மொத்தத்தில் நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஆனால் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக எழுந்தவர்கள் பாக்கியவான்கள். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு எழுந்தவர்கள் நித்திய இகழ்ச்சிக்கும் நித்திய நிந்தைக்கும் சொல்லுங்க அவர்கள் வைக்கப்பட்டவர்கள். நித்திய நிந்தை, நித்திய இகழ்ச்சி, நித்திய நரகம் அதற்காக வைக்கப்பட்டவர்கள். இதை தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களாம் எப்ப எழுதுறீங்க? 1000 வருட அரசாட்சிக்கு முத அப்படின்னு சொல்றவங்கலாம் விசுவாசத்தோட. அல்லேலூயா. சந்தேகம் இல்லைல்ல? ஓகே. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நாளை எழுச்சிமையா அப்படின்னு சொல்றவங்களா விசுவாசத்தோட? ஒருத்தர் கூட இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சென்டம் போடன ரிசல்ட் சென்டோன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம சென்டம் ரிசல்ட் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலயமாக நம்முடைய ஆலயம் காணப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இப்ப இப்படி எழுந்திருப்பார்கள் ஒரு கூட்டம். அப்படி எல்லாம் இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் எழுந்து எங்க போய்வாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்து அவரோடு கூட இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்வோம்? மத்திய ஆலயத்துக்கு போன உடனே என்ன நடக்கும்? சொல்லுங்க. போன உடனே என்ன நடக்கும்? வாய்க்குள்ளேயே முணங்கப்படாது. இந்த வாய்க்குள்ளேயே முணங்குறப்ப ஒன்றும் தெரியாதவன்னு அர்த்தம். சத்தமா சொல்லணும். தைரியம் தான் சொல்லுங்க. பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டல. இப்ப கவனிங்க. அல்லேலூயா. அங்க என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டிகளாகிய சபைக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. என்ன நடக்கும்? அங்க ஒரு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த பிறகு அங்க ஒரு பெரிய விருந்து நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எப்படி விருந்தாளிகளா போவீங்களா? இல்லாட்டி விருந்துக்கு காரணமானவங்களா போவீங்களா? நான் அந்த கேள்வியை நான் கேட்கலையே. உங்க வீட்டுக்காரர் நீங்க மனவாட்டில. நான் கேட்கிற கேள்வி, நீங்க விருந்து சாப்பிட போவீங்களா? விருந்துக்கு காரணமா போவீங்களா? விருந்து சாப்பிட போவீங்களா? ரிசல்ட்லாம் ஒண்ணு போயிடுச்சே. விருந்து சாப்பிட கத்த நம்மளை அழைக்கல. விருந்துக்கு காரணமே நம்ம இல்லையா? ஆமென்.
கல்யாண நாள்ல உங்களுக்கு யாராவது இந்த கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறவங்க அன்னைக்கு அவங்க தான் அந்த கல்யாணத்துக்கு அந்த விருந்துக்கே காரணம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடே இறங்காது, ரொம்ப குஷியா இருப்பாங்க. அப்படிதான் நம்ம டேடியே. பொதுவாக சொல்றேன், நான் உங்க அனுபவத்தை கேட்கல, நான் பொதுவாக கேட்கிறேன். உண்மைதானே? கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னா நம்ம நினைத்தோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. நமக்கு அந்த சாப்பாட்டு பிரச்சனையே இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு அந்த விருந்துக்கு காரணமானவர்கள். அல்லேலூயா. அந்த ஒரு விருந்து நடக்கும், நமக்கும் இயேசுநாதருக்கு இடையில ஒரு பெரிய ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துல ஒரு பெரிய விருந்து, அந்த கல்யாணத்துல ஒரு பெரிய விருந்து. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க கேட்கிற கேள்வியை பார்த்தா பாஸ்டர் பூலோகத்திலிருந்து நிறைய பேர் அப்போ வருவாங்க பாஸ்டர் சாப்பிடுறதுக்கு. நான் அப்படி கேட்கல, நான் அப்படி சொல்லல. நீங்க யாருன்னு அறிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்டேன். ஆமென். நம்ம தான் மனவாட்டி. அல்லேலூயா. அப்ப விருந்தெல்லாம் நடக்கும், எல்லா விருந்து நடந்து அவர் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போயிடுவாரு. பிதாவாகிய தேவனை நாம் அங்கே பார்க்கலாம். அல்லேலூயா. அங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தன் மனவாட்டியோடு ஹனிமூனுக்கு நம்மளை அனுப்புவார். திரும்ப வருவாயா? அதுதான் பகிரங்கமான வருகை. ஆமென். இந்த பூலோகத்துக்கு நம்ம திரும்ப வருவோம். அப்படி நாம் வரும்போதுதான் மற்றவர்கள் எல்லாரும் 1000 வருட அரசாட்சிக்கு வந்து சும்மல்ல ஆளுகை செய்வோம். என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இப்பயே பூலோகத்தில் அவரோடு பாடுகளை சகிக்கணும். அப்ப அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகையின் முடிவிலே மற்றவர்கள் எல்லாரும் பூமியின் தூணிலே நித்திரையாக இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். அவர்களை ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்து நியாயம் தீர்த்து அவர்களை நித்திய நரகத்துக்குள்ளே தள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம தள்ளுற வேகத்துல நம்ம போயிடக்கூடாது உள்ள. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரலோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி, மன்னிக்கவும், பரலோகத்திலையும் சரி நரகத்திலையும் சரி ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கும். பரலோகத்துக்கு போனாலும் நம்ம கண்ணு போயிட்டா அங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கும். போக மாட்டோம். ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டாலும் அங்கேயும் சில ஆச்சரியமான காரியங்களை பார்ப்போம். பாஸ்டர், அந்த ஆச்சரியமான காரியத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் போக வேண்டாமா? வேற ஒரு ஆச்சரியமும் இல்லை. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் சில வேலைகளை நரகத்தில் இருப்பாங்க. உங்க பார்வையில பரிசுத்தவான் மெகா மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணவங்க உள்ள இருப்பாங்க. பரலோகத்துக்கு போன சில வேலைகளை பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேயும் ஆச்சரியா இருக்கும். என்ன ஆச்சரியம் தெரியுமா? எவனை எல்லாம் பாவி பாவி பாவின்னு நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருந்தோமோ அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து உள்ளே அங்கே அவன் இருப்பான். ஆச்சரியம். ஆமென். அல்லேலூயா. அதனால எந்தெந்த பாஸ்டர் எல்லாம் பாதாளம் போயிட்டாங்க போய் பார்த்துட்டு வந்து கூட நீங்க அங்கே போய்க்கூடாது. புரியுதா? ஒருவேளை நம்ம பாஸ்டர் அங்கே தரன்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே வந்துடக்கூடாது. ஏன் போயிடக்கூடாது? ஏன்னு கேட்டா நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வேதமாகிய சத்தியத்தின்படி சொல்றேன், நீங்க என்ன பார்க்கவே முடியாது. என்ன பார்க்கணும்னா பரலோகத்துக்கு வரணும். அல்லேலூயா. என்ன பார்க்கணும்னா அங்க வரணும். ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடல, ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணவும் இல்லை. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. சத்தியத்தின்படி நடக்கிறேன், சத்தியத்தின்படி வாழணும், இயேசுவை பின்பற்றணும் என்கிற ஒரு நிச்சயம் எனக்குள்ளே உண்டு. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அத்தனை பேரும் சத்தியத்தின்படி நிச்சயத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. 10ஓட 11 இங்க வந்து உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கக்கூடாது, நிச்சயம் இருக்கணும்.
நான் என்னுடைய வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வசனம்தான், என்னுடைய ஜீவியம் என்பது கர்த்தருடைய வசனம்தான் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிச்சயம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப திடீர்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலர், இவங்களுக்கெல்லாம் நம்பர் 1 இடம் பரலோகத்தில் இருக்கும்னு. நீங்க அங்க போய் திடீரென்று நரகத்துக்கு வந்தோன்னு உங்களை அங்க பாத்திரப்படாது. எங்க எங்க ஆமே பரலோகத்துக்கு வந்தவன் உங்களை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லல, உங்களை அங்கதான் பார்க்கணும். நரகத்துக்கு வந்தவன் உங்களை அங்க பாத்திரக்கூடாது. கர்த்தர் தாமே நிச்சயத்தோடு வாழ உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சபைகளுக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த தீர்மானத்தோடு வாழ தேவன் அனுகிரகம் செய்யட்டும். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போன வாரத்துல நான் உங்களோட 2 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். என்னென்ன காரியம் ஞாபகம் இருக்கா? தரிக்க வேண்டியவைகளை எல்லாம் தரித்து, அகற்ற வேண்டியவைகளை எல்லாம் அகற்றி அப்புறப்படுத்தி விட்டால் நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரிக்கலாம் என்பதை குறித்து 2 காரியங்களை நாம் தியானித்தோம். ஒன்று மத்தேயு 18 7 8 9 அதில் 8 9 வசனங்களை நாம் தியானித்த போது வாசிங்க. உங்கள் கையானது உங்கள் காலாவது இடர்கள் உண்டாக்கினால் தரித்து போடு. அடுத்து சொல்லுகிறார், பாதாளத்துக்கு போவதை பார்க்கிலும் சப்பானியாய் சரி, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் பிடுங்கி போடு. இதுல 3 காரியம் சொல்லி இருக்கிறார். 3மே முக்கியமானது. கண், காது பண்ணிக்கும், கண், கால், கை 3 முக்கியம் தானே. 3 நமக்கு முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா, இது 3மே உனக்கு இடர்களா இருந்தா அதை பிடுங்க வேண்டியதை பிடிக்குது, தரிக்க வேண்டியதை தரிக்குது. ஏன்னு கேட்டா நம்ம சொல்றோம் தரிக்கவாங்க, கால் இல்லாம எப்படி ஜீவிக்க முடியும், கை இல்லாம எப்படி ஜீவிக்க முடியும், கண் இல்லாம எப்படி வாழ முடியும், இது ரொம்ப முக்கியமானது இல்லையா, மிக முக்கியமானது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அது 3ஐயும் அது உனக்கு இடர்களா இருந்தா சில வேலைகள்ல கவனிங்க, நம்ம ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுகிற காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடர்களா இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட கலந்து போன ஒண்ணு, என் உயிர் மாதிரி அப்படிங்கிறாங்க. உன் உயிர் மாதிரி கிடையாது, அந்த உயிர் மாதிரி இருக்கிற அப்படிப்பட்ட முக்கியமானதாக இருந்தாலும் சரி, அது உன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அந்த உயிர் போல உன்னோடு கலந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய நித்திய ஜீவனை நீ சுதந்திரிப்பதற்கு உனக்கு தடையாய் இருக்குமே. ஆனால் அதை அகற்றி போடு, அதை கலட்டி போடு, அதை அப்புறப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை அது எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றியோ அதை காட்டிலும் நித்திய ஜீவன் முக்கியம் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். ஆமென். அதை காட்டிலும் நித்திய ஜீவன் தான் முக்கியம். நித்திய ஜீவனுக்கு ஈடாக உன் வாழ்க்கையில நீ எதை முக்கியம்னு சொன்னாலும் பரலோக ராஜ்யம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். எது முக்கியம்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவைகளை கூட நீ தரித்து போட்டுவிட்டு நொண்டியாய், முடவனாய், பொட்டை கண்ணனாய் நீ பரலோகத்துக்கு வா. இவைகள் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் இதை நீ தரித்து போடு. உன் பார்வைக்கு இவைகள் முக்கியமானவைகள் என்று நீ சொல்லலாம், ஆனால் இதை காட்டிலும் நித்திய ஜீவன் முக்கியம் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆகையினால நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்பதற்கு நம்ம முக்கியம் 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 எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அப்படிப்பட்ட முக்கியமானவைகள் கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் சுதந்திரிப்பதற்கு பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்குமே. ஆனால் அதை தகர்த்து விட வேண்டும், அகற்றி விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்?
என் மாம்சத்தை புசித்து வாசியுங்கள். யோவான் 6:54. என் ரத்தத்தை என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு? நித்திய ஜீவன் யாருக்கு உண்டு? என்னுடைய சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது எதை குறிக்கிறது? இயேசுவின் மரணத்தை நினைவு கூறும்படி நாம் ஆசரிக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய பந்தி, இந்த கர்த்தருடைய பந்தியை சொல்லுகிறது. ஆமென். இந்த கர்த்தருடைய பந்தி என்றால் நம்ம இன்னைக்கு அநேக நேரத்துல சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே? சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி என்பது சாதாரணமானது, இப்படித்தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பந்தி என்பது சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய பந்தி என்பது நித்தியத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற திறவுகோல்களிலே ஒன்று. ஆமென். சொல்றது புரியுதா? அதனால கர்த்தருடைய பந்தியை நம்ம சாதாரணமா சாமானியமா நம்ம நினைத்து விடக் கூடாது. இந்த கர்த்தருடைய பந்தியில நமக்கு பங்கு இல்லை என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நித்திய ராஜ்யத்திலே உங்களுக்கு இடமில்லை. நித்திய ராஜ்யத்திலே இடமில்லை. பாஸ்டர் இப்படி சொல்லிருக்கீங்களா? அப்படியானா நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம சுதந்திரிக்கும்னா கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு வேண்டும். ஆகையினால இந்த கர்த்தருடைய பந்தியில நான் பங்கு கொள்கிறேன் என்று சொல்லி சும்மா வந்து பங்கு கொண்டு விடக்கூடாது. சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய சபைக்கு ஒரு சகோதரன் புதிதாக வந்து கொண்டிருக்கிறார். புதுசுனா 6 மாசம் ஆச்சு. பயங்கரமான புறஜாதிய நிலைமையிலிருந்து ஆண்டவருக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில அவர் இருந்தவர். அவர் தீவிரவாத ஒரு இயக்கத்தில் கூட அவர் இருந்தார். அந்த இயக்கத்தில் இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு சபைக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா போய்கிட்டே இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இங்கே வந்தார். வந்து இப்போ தொடர்ந்து 6 மாசம் வராரு. நான் அவரை பார்த்து இங்கே வந்தாரு. பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படி இப்படின்னு சொன்னார். ஓகே, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? சந்தோஷம். நான் இங்கே தான் எடுத்தேன்னா நல்ல அந்த சபையை பொறுத்தவரை நல்ல சபை தான். நான் ஓகே கம்யூனியன் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டேன். திடீர்னு சாவுக்கு போனேன். ஒரு சாவு, அவங்க தான் என்னை வர சொன்னாங்க. ஸோ அந்த சாவுக்கு போயிருந்த நேரம் இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கார். நம்ம பாஸ்டர் வந்துட்டாரு, காப்பி கொடு, காப்பி நம்ம பாஸ்டர் கொடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிற்கிறார். நான் என்னடா இவர் ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு பக்கத்தில் போய் நின்று பார்த்தா ஐயா ஃபுல்லாக போட்டுறாரு. நான் ஒன்றும் சொல்ல வந்துட்டேன். சாவெல்லாம் முடிஞ்சது வந்துட்டேன். எனக்கு எங்க பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். திருவிருந்து ஆராதனையில் வந்து வரிசையா நின்னாரு. தட்டி கொடுத்து வெளியே போங்கன்னு. ஏன் பாஸ்டர்னாரு? நீ குடித்திருந்ததை நான் பார்த்தேன்னாரு. பாஸ்டர் அன்னைக்கு நீங்க வெளியே போனீங்க. கம்யூனியன்லாம் முடியுது. கீழே போயிட்டு சொன்னார், ஐயா எனக்கு ரொம்ப வருத்தம்னாரு. என்ன வருத்தம்? இதுவரைக்கும் அப்பப்போ அடிப்பேன். ஆனால் 1 மாசம் கூட கம்மியாக நான் மிஸ் பண்ணதே இல்லைங்க. அப்பப்போ அடிப்பாரா, ஆனால் கம்மியாக நான் மிஸ் பண்ணதே இல்லைங்க. நான் சொல்லிட்டு அதை நீ எங்க வேணாலும் இருந்திருக்கலாம், பட் இங்கன்னா இப்படித்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அவருக்கு கொஞ்ச காலம் கொடுக்க மாட்டேன். நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில அன்னையோட முடிச்சார் அந்த குடிப்பழக்கத்தை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தீய பழக்கம் அவரை விட்டு மாறிவிட்டது. இப்ப மீண்டும் கம்யூனியனுக்கு வந்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா, என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன அநியாயம் வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். மாசத்துக்கு ஒரு முறை நாட்டை நீக்கிட்டு இங்கே வந்து நின்றுக்கலாம். ஊத்துங்கோ வாயில, ஊட்டுங்கோ ஊட்டுங்கோ ஊத்தும் பண்ணிட்டு அது நின்று
நான் என்ன சொல்றேன், இது சாதாரணமான ஒன்று அல்ல. பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு காரணமே இது ஒண்ணீங்க. ஆண்டவரே சொல்றாரு, என் ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்கு கொள்ளவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது? பரலோக நித்திய ஜீவன் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அதை பெறணும்னா என் ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். அப்ப இது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? முக்கியமா இல்லையா? விட சொல்லுங்க, எவ்வளவு முக்கியம். ஹல்லேலூயா, எவ்வளவு முக்கியம். ஆமே. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா, நான் எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நான் எலெக்ஷன்ல, இந்த எலெக்ஷன்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லையா, சர்ச் எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. அது முக்கியமே கிடையாது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் நீங்களும் நானும் தகுதியோட பங்கு கொள்ளும் போது, ஹல்லேலூயா, தகுதியோட பங்கு கொள்ளும் போது பலவீனம் நீங்கும், வியாதிகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் வியாதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, கம்யூனியனுக்கு வரணும்னு சொல்லுங்கப்பா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கீங்க, பலவீனம் நீங்கும், வியாதிகள் மாறும். இன்னைக்கு நான் கம்யூனியன் எடுக்கிற மாத்திரத்தில் என்னுடைய பலவீனங்கள் நீங்களும், என் வியாதிகள் மாறணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் அப்ப அருவங்காடு சபையினுடைய போதகராகவும் நான் இருந்த நேரம், கம்யூனியன் எடுக்கிறதுக்கு வந்த ஒரு அம்மா, அந்த அம்மா அடுத்த வாரம் வந்து சாட்சி சொன்னது. என்ன சாட்சி தெரியுமா? கம்யூனியன் எடுக்க வந்த நேரம் கொலவழி. நான் கொலவழின்னா எனக்கு என்ன வழின்னு தெரியல, தாங்க முடியாத கொலவழியோட நான் சர்ச்சில் வந்து நான் கம்யூனியன் எடுத்தேன். ஆனா திரும்பி போகும்போது நான் டாக்டர்கிட்ட போல, யார்கிட்டையும் போல, கம்யூனியன் எடுத்து திரும்பி போன போது இன்னைக்கு வரைக்கும் அந்த வேதனை எனக்கு இல்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அது கொடுத்த போதகர் கையில ஒண்ணும் கிடையாது. எடுக்கிற நீ, இது கர்த்தருடைய ரத்தம் என்கிற பயத்தோடு, ஆண்டவருடைய சரீரம் என்கிற பயத்தோடு இதிலே வந்து பங்கு கொள்ளும் போது கர்த்தர் பலவீனங்களை மாற்றுகிறார், வியாதிகளை நீக்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒல்லியா இருக்கிறவங்கள குண்டாயிருவீங்க. ஆமென். கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. என்னென்னமோ மருந்தெல்லாம் தயாரித்து வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா 6 மாசத்துல குண்டாயிருவீங்க, 3 மாசத்துல 3 கிலோ எடை போட்டுருவீங்க, 4 மாசத்துல 7 கிலோ எடை போட்டுருவீங்கிறான். இயேசுவின் ரத்தம் அதை விட கம்மியானதான் கேட்டேன். ஆமென். அப்படிதான் சிஸ்டர் சொல்லுங்க. தெரியலையா? விலையேற பெற்றது மட்டும் இல்ல, குண்டாகக்கூடியது. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். கர்த்தரால் அதை செய்ய முடியும். லாவண்யா அப்படித்தானே? ஆமா. நான் கேட்கிறவங்க ரொம்ப குண்டானாங்க. அவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். கவனிங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க மகிமையான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய ரத்தம் பூலோகத்திலும் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். மாத்திரமல்ல, பரலோகத்துக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நமக்கு அது ஒரு திறவுகோல். சாதாரணமா நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், திருவிருந்து நாளைக்கு என்றால் முதல் நாளே உங்களை ஆயத்தப்படுத்தி உபவாசத்தோடு, ஜெபத்தோடு, பயபக்தியோடு இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணிக்கொண்டு நீங்க வந்து பாருங்க. கர்த்தர் பூலோகத்திலே உங்களுக்கு நன்மைகளை செய்வார், பரலோகத்திலும் உங்களுக்காக நித்திய ஜீவனை தேவன் நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அற்பமான கசப்புகள், அற்பமான வைராக்கியங்கள், அற்பமான பகை, இவைகள் எல்லாம் திருவிருந்து எடுப்பதற்கு தடையாகவும் இருக்கக்கூடாது. இந்த தடைகளினால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு தடையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்ணை திறந்து பிரசங்கம் கேட்கணும். எனக்காக சில சகோதரர்கள் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. இப்ப ஜெபம் பண்ணக்கூடாது. ஆமா,
நீங்க காலையிலே ஜெபம் பண்ண வேண்டியது இப்ப ஜெபம் பண்ணிருக்கீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு. கவனிங்க. மூன்றாவதாக யாருக்கு நித்திய ஜீவன்? வாசியுங்கள் மத்தேயு 25வது அதிகாரம் 46வது வசனம். Matthew chapter 25 verse 46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும். யாருக்கு நித்திய ஜீவன்? நீதிமான்களுக்கு நித்திய ஜீவன். யார் நீதிமான்? பல டெபினிஷன் கொடுக்கலாம். நீதியை செய்கிற மனிதன் நீதிமான். எது நீதி? கர்த்தருடைய பார்வையில எது சரியோ, நல்லா கவனிக்கணும். என் பார்வையில சரியா இருந்துச்சு அதனாலதான் நான் செஞ்சேன் கிடையாது. இல்ல அவங்க எல்லாம் சொன்னாங்க அதுதான் சரின்னு கிடையாது. கர்த்தருடைய பார்வையில எது சரியோ அதுதான் நீதி. சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. நீதி என்பது என்ன? என் ஆண்டவருடைய பார்வையில என்னை குறித்து எது சரியோ அதுதான் நீதி. அல்லேலூயா. ஆமென். அடுத்தவங்க சொல்றது என் மனசுல பட்டுச்சு அந்த பேச்சே பேசக்கூடாது. என்னை குறித்து கர்த்தருடைய பார்வையில எது சரியோ, இயேசு சொன்னார் தெரியுமா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றது அவசியம் ஆண்டவர் சொன்னார்ல மத்தேயு 3வது அதிகாரத்துல. எப்ப யோவான் ஸ்நானகரிடத்துல ஞானஸ்நானம் எடுக்க சென்ற போது இயேசு சொன்னா என்ன சொன்னாரு? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார், ஐயோ நீர் ஞானஸ்நானம் எடுக்க கூடாது, உனக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கவா மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், இல்ல நான் இன்னைக்கு உன் கையால் எடுக்கிறது தான் என் ஆண்டவருடைய பார்வையில் சரியானது, அதை இன்னைக்கு நான் செய்யணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொல்லுவது எனக்கு முக்கியம் அல்ல, அடுத்தவர்கள் சொல்லுவது எனக்கு முக்கியம் அல்ல. என் ஆண்டவருடைய நீதி அதை நான் நிறைவேற்றணும். அதனாலதான் அதுக்கு பேர் இயேசுநாதர் ஒரு நீதிமான். ஆமென். கல்லர்கள் சொன்னார்கள் தெரியுமா, இவன் ஒரு நீதிபரன். அல்லேலூயா. ஆமென். ஏன் இயேசுநாதருக்கு அந்த பேர் வந்துச்சு? நீதியை செய்கிறதுனாலே அவன் நீதி. அப்ப தேவனுடைய பார்வையில எது சரியோ அதை செய்வதுதான் நீதி. சரியா? அப்ப அந்த நீதியை யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ, எது நீதி? வாசிக்க வேதத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். ரோமன் chapter 6 verse 22. இப்பொழுது நீங்கள் உங்களை குறித்து தேவனுடைய நீதி என்ன? இப்பொழுது நீங்கள், not tomorrow, இப்பொழுது நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகணும். எது தேவனுடைய நீதி? இப்ப ஆண்டவர் உங்களை குறித்து தன்னுடைய நீதியை சொல்லுகிறார். எது நீதி? இப்பொழுது பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று தேவனுக்கு அடிமையாக ஆக வேண்டும். ஆமென். நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தமா. தேவனுடைய நீதி என்ன? இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும். அடிமையா? சிலர் ஆண்டவருக்குள்ள வரணும்னாலே இவன் பயப்படுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, பரலோகம் போனா நல்லதுதான், அங்க போனா நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான், ஆனா உங்களுக்குள்ள வந்து ரொம்ப பத்தியமா இருக்கணுமே. எப்படி? சத்தியமாவும் இருக்கணும், பத்தியமாவும் இருக்கணும். இதுக்கு பயந்துகிட்டே சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள வரமாட்டேங்கிறான். இதுக்கு பயந்துகிட்டே வரமாட்டேங்கிறான். வியாதி உள்ளவன் ஒருத்தன் பத்தியமாய் இருக்க தயங்கி மருந்து சாப்பிட மறுத்தால் அவனுக்கு ஆயுள் குறையும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அப்படிதானே? நல்லா கவனிக்கணும். பத்தியமாய் இருக்க ஒரு மனிதன் பயந்து, பத்தியமா இருக்க பயந்து ஒரு மனுஷன் ஒரு மருந்தை சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஆயுள் குறையும், அவனுக்கு வியாதி நீங்காது.
அவன் சீக்கிரமா போயிடுவான். அப்படித்தானே? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே போல நீடித்த நாட்களால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நித்திய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்து அவரோடு நாம் ஆளுகை செய்யவும் அவரோடு ஜீவிக்கவும் வேண்டுமே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பத்தியம் கட்டாயம் தேவை. அது என்ன பத்தியம்? அது என்ன பத்தியம் சொல்லுங்க? பாவத்திலிருந்து விடுதலை, தேவனுக்கு அடிமை. ஆமென். தேவனுக்கு அடிமை. அப்படி தேவனுக்கு அடிமையாவதினாலே இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். என்ன செய்யப்படுகிறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டதுனால நம்ம நீதிமான்கள். நீதிமான்களுக்கு நித்திய ஜீவன். அந்த அர்த்தம் போட்டுருக்கு. நீங்க பாருங்க, யாருக்கு நித்திய ஜீவன்? நீதிமானுக்கு நித்திய ஜீவன். அவன் எப்ப நீதிமான் ஆகிறான்? கர்த்தருக்கு அடிமையாகும் போது. கர்த்தருக்கு அடிமையாகும் போது அவன் நீதிமான் ஆகிறான். அவன் எப்ப கர்த்தருக்கு அடிமையாக முடியும்? பாவத்தை விடும்போது. ஆமென். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் இந்த பாவத்தை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு அடிமை. அடிமைனா நமக்கு பிடிக்காது. அப்படிதானுங்க? அடிமை நமக்கு பிடிக்குமா? ஏன்னா அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தவானியா நான் யாரு? என்னுடைய அடிமைத்தனம் என்னை பரிசுத்தமாக பாதுகாக்குமே. ஆனால் எனக்கு ஒரு விடுதலை வேண்டாம். நான் இயேசுவுக்கு அடிமையாக இருக்கவே விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் இயேசுவுக்கு அடிமையாக இருப்பதினால தான் நான் யாராக இருக்கிறேன்? சொல்லுங்க. பரிசுத்தவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு அடிமை. அப்ப நீதிமானுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தர் நீதிமானை எழுப்புவதற்கு காரணமே அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே. எதற்காக கர்த்தர் எழுப்புகிறாரா? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே. சரி, இப்ப அடுத்ததை பார்ப்போம். 4 பார்த்துட்டோமா? இப்ப 5வது என்ன? வாசியுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனம். Gospel of John chapter 10 verse 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவது இல்லை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இதை சொன்னது யாரு? சொல்லுங்க. இயேசு. இயேசு யாருக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்றாரு? ஆடுகளுக்கு. சரியா? அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அவைகள் என் ஆடுகள், என் சத்தத்துக்கு. அப்படி இருக்கா? என்ன சொல்லியிருக்கு? அவைகள் யாருங்க? என்னுடைய ஆடுகள். 10:27. என் ஆடுகள் என் ஆடுகள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். எவைகளுக்கு? ஆடுகளுக்கு. யாருடைய ஆடுகளுக்கு? இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளுக்கு. அது யாருடைய ஆடு? அது என்னுடைய ஆடு. அது யாருடைய ஆடு? என்னுடைய ஆடு. அப்ப அவருடைய ஆடுன்னு சொன்னா அதுல எதை காண்பிக்கிறார் ஆண்டவர்? அந்த ஆட்டின் மேல் இருக்கிற உரிமையை காண்பிக்கிறார். அது யாருடைய ஆடு? என்னுடைய ஆடு. என்னுடைய ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய ஆடா? இது ஆண்டவருடைய ஆடுதான். நீங்களும் ஆண்டவருடைய ஆடு தானே? சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆடு தானேயா? ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தூரம் உரிமையா சொல்லுகிறார். மை ஷீப், என்னுடைய ஆடு. அது யாருடைய ஆடு? என்னுடைய ஆடு. அவருக்கு அது எப்படிங்க அவருடைய ஆடால் மாறிச்சு தெரியுமா? பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமென். அல்லேலூயா. சும்மா நம்ம ஒண்ணு அவருடைய ஆடுகளா ஆகல. பிறக்கிற நேரமே நீங்களாம் அழகா தான் இருந்தீங்கன்னு விசுவாசிக்கிறேன் வச்சுப்போம். பிறக்கிற நேரமே நீங்க பாத்தீங்கன்னா அழகா பிறந்தீங்க. என்னதான் அழகா பிறந்தாலும் பாவியா தானே பிறந்தீங்க.
துர்க்குணத்திலே உருவான என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார். இல்லையா? கற்பந்தரிச்சதே பாவம்னா உலகத்துக்கு வந்தேன்னா எப்படி வந்துட்டு போவீங்க? பாவியாக தானே வந்தோம். ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ கேட்க ஜெவேன்னு ரோஸ் கலர்ல பிங்க் கலர்ல என்ன மாதிரி சிவப்பா சிலர் என்ன அப்படியெல்லாம் வந்தோம். விட்டுருங்க, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் அழகா வந்து பிறந்திருந்தாலும் உங்களை மாதிரி என்னதான் அழகா வந்து பிறந்திருந்தாலும் பாவிக தானேயா, பாவி தானே. பிசாசுக்கு தானே அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு தானே அடிமையா இருந்தோம். இயேசு தானே நம்மளை கிரையும் கொடுத்து வாங்கினாரு. இயேசு நம்மளை கிரையம் கொடுத்து இல்லையா வாங்கினாரு. அதை தானே பேருக்கு சொல்லும் போது சொல்கிறார், கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நீங்க எப்படி வந்தீங்க? கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமே இல்லையா? இப்ப பாருங்க, பிசாசு வந்தான். பிசாசு வந்துட்டு சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கல்யாணி மாதிரி, லாவண்யா மாதிரி, இந்த பேரனையா அவங்க பேர் ஏசா மாதிரி, உதயகுமார் மாதிரி 4 அழகான நபர்களை நான் எனக்கு அடிமையா வச்சிருக்கிறேன். இவர்கள் எல்லாரும் எனக்கு சொந்தமானவர்கள். இவர்கள் எல்லாரும் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நீ இந்த உலகத்துக்கு வந்தீரு இதே மாதிரி ஆட்களை மீட்டெடுக்க தானே, இதே மாதிரி ஆட்களை மீட்டெடுக்க தானே வந்தீரு. பிசாசும் இயேசு கிறிஸ்துவும் மலையின் உச்சியில டிஸ்கஷன் நடக்குதாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. பிசாசு சொன்னா, அப்ப இயேசு சொன்னார், ஆமா நான் உலகத்தை மீட்க தான் வந்தேன். அப்ப பிசாசு சொல்றான், எப்படி மீட்பீரு? நான் உயிரை கொடுத்தாவது மீட்பேன். இயேசு அப்படி சொல்ல, உங்க வயசு என்ன? நான் ஒன்லி 30. இயேசு சொல்றாரு, இப்ப டிஸ்கஷன் நடக்குது, எனக்கு 30 வயசு. 30 வயசுலயே சாக முடியா? ஐயோ, நீ எவ்வளவு அழகா இருக்கிறீரு. உன் முடி என்ன சூப்பரா இருக்கு, சுருள் சுருளா இருக்கு. உங்க பார்த்தா சாரோனி ரோஜா மாதிரி இருக்கு, பள்ளத்தாக்குல இருக்கிற நீர் மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற வாசனை என்ன வாசனம்? நீர் 40 நாள் உபவாசம் இருந்தீரே, கொஞ்சமாவது மெலிஞ்ச மாதிரி இருக்கிறா. நீர் கிருபை பெற்றவர். நீரெல்லாம் சாகலாமா? நீ சாகவே கூடாது. நீர் மீட்கதான் வந்தீங்க. ஒரு செய்யும் என் காலில் விழும். ஒரே ஒரு சாஸ்திரம், ஒன்லி ஒன் டைம், ஒரே ஒரு முறை என் காலில் விழும். ஏசப்பன் அப்பாடை சாத்தினே, ஓசிய வாங்கினா இங்க வரல, கிரையை கொடுத்து வாங்கலாம். நான் ஓசியா வாங்கினா உங்ககிட்ட இருந்து என்னைக்கு இருந்தாலும் நீ உரிமை கொண்டாடுவாய். அல்லேலூயா. என்னிடத்திலும் உன்னிடத்தில் எனக்கும் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் உனக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி என் ஆடுகள் பேரில் உனக்கு எந்த உரிமையும் நாளைக்கு இருக்கக்கூடாது. அதற்கு செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, நான் கிரையம் கொடுத்து வாழுங்கள் என்று சொல்லி இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். ரத்தம் ஒவ்வொரு சொட்டாக எங்க விழுந்துச்சு தெரியுமா? பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த இந்த பூலோகத்திலே ஒவ்வொரு சொட்டாக விழுந்தது. தனக்கு என்று ஒரு சொட்டு ரத்தத்தை வைக்காமல் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க இயேசு தன் சரீரத்தில் இருந்த அத்தனை சொட்டு ரத்தத்தையும் கிரயமாக கொடுத்துட்டான். உங்களையும் என்னையும் வாங்கினார். ஹல்லேலூயா. கிரயமாக கொடுத்து வாங்கினார், கிரயமாக கொடுத்து வாங்கினார். அப்படி வாங்கின ஆடுகள் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் இவைகள், என்னுடைய ஆடுகள் இவைகள், என்னுடையவைகள். ஆமென். யாருடையது? நான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இதை கொஞ்சம் இப்படியே தியானிச்சு பார்க்கிறேன். அதாவது யாரப்பா அந்த புண்ணியவர செல் ஆஃப் பண்ணுங்கப்பா. செல் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப கவனிங்க. தாவீது மேய்ப்பர்கள் 2 மேய்ப்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் கூலிக்கு மேய்க்கிறவன், இன்னொருத்தன் தன் சொந்த ஆடுகளை மேய்க்கிறவன். இயேசு கூலிக்கு மேய்க்கிறவர்கள் சொந்த ஆடுகளை மேய்க்கிறவன், சொந்த ஆடுகளை மேய்க்கிறவன். இந்த சொந்த ஆடுகளை உடைய இயேசு கிறிஸ்து தாவீது கிட்ட இருந்தது சொந்த ஆடு. தாவீது கிட்ட இருந்தது என்ன ஆடுங்க? சொந்த ஆடு. தாவீதுடைய சொந்த ஆடுகளை அழித்து தின்பதற்காக ஒரு முறை ஒரு சிங்கம், ஒரு முறை ஒரு கரடி. ஆனா அந்த சிங்கத்தினாலும் கரடியினாலும் அந்த ஆடுகளுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன் தெரியுமா? மை ஷீப், என்னுடைய ஆடுகள்,
இந்த ஆடுகளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை என்று சொல்லி உயிரை பணயம் வைத்து தன் ஆடுகளை தாவீது காப்பாற்றினது உண்மையானால் தாவீதை காட்டிலும் எத்தனை மடங்கு மேன்மையான ஒரு நல்ல மேய்ப்பர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 23வது சங்கீதத்தை தாவீது எழுதும்போது கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லுகிறானே, அந்த நல்ல மேய்ப்பன் தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன். தாவீதே ஒரு நல்ல மேய்ப்பன் என்றால் தாவீது புகழ்ந்து பாடுகிற நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான நல்ல மேய்ப்பர். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் அவருடைய ஆடுகளாய் இருந்தால் கெர்ச்சிக்கிற சிங்கம் நமக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது அவரே நமக்காக செய்ய வேண்டியதை செய்வார். தடுத்து நிறுத்தி யுத்தம் செய்வார். கால்களை உடைப்பார். நமக்கில்ல, சத்துருவுக்கு. ஹல்லேலூயா. அவர் நாம் யார் தெரியுமா? அவருடைய கண்களுக்குள்ள இருக்கிற கண்மணிகள். உங்களையும் என்னையும் கர்த்தர் தன்னுடைய கண்களுக்குள்ளே வைத்து பாதுகாப்பார். காரணம், நீங்களும் நானும் அவருடையவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாருங்க? ஆமென். ஸ்தோத்திரம். சூளைவிட்டு சொல்லும்போது சொல்லுகிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஹல்லேலூயா. அவருக்கு தான் என் மேல எல்லா உரிமையும் உண்டு. நீங்க தான் அந்த மனவாட்டி, உங்க மேல அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தவறு செய்யும் போது தடியினால ஒரு கோலினால ஒரு தட்டுவாரு. ஒரு கால் உடைஞ்ச போது உன்னை தோளின் மேல் வைத்து சுமக்கவும் செய்வார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எது நல்லது என்பதை அறிந்து அந்த இடங்களிலே உன்னை கொண்டு போய் மேய செய்கிறவர் அவரே. உன் வாழ்க்கையில எது நல்லது என்று உனக்கு தெரியாது, ஆனா உன் ஜீவியத்தில் எது நல்லது என்பதை அறிந்து அதை மட்டுமே உன் வாழ்க்கையில அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, மை ஷீப், என்னுடைய ஆடுகள். ஆமென். அடுத்த வார்த்தையில நான் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்னு கேட்டா, அவைகள் என் சத்தத்தை கேட்கும். சத்தம்னு சொன்னா அவைகள் என் வசனத்தை கேட்கும். அவைகள் என் வார்த்தைகளை கேட்கும். ஆமென். அவைகள் என் வார்த்தைகளை கேட்கும். நான் கிரயம் கொடுத்து வாங்கினதினாலே இந்த ஆடுகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சத்தத்தை அவைகள் கேட்கும். என் சத்தத்தை என்ன செய்யும்? கேட்கும். என் வசனத்தை அது கேட்கும். என் வார்த்தைகள் அது கேட்கும். மேயாதானே மேயாது, மேயினா அது மேயும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஷ்டப்பட்ட இடத்துல மேயாது, அங்க போகாதேன்னு சொன்னா அது போகாது. என் வார்த்தைகளுக்கு அது செவி கொடுக்கும். ஆகையினால் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். சிலர் கேட்கிறாங்க, நித்திய ஜீவனுங்கிறது செத்த பிறந்தான பாஸ்டர். அப்ப அவருடைய ஆடுகளாக நாம் இருந்தால் இந்த பூலோகத்துல நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம இப்ப பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பரலோகம் சொன்னா சிலர் சொல்றாங்க, கேட்டீங்கன்னா பாஸ்டர் அது செத்த பிறகு தானே, நான் இனி எப்ப சாகுவது, நான் எப்ப சாகிறது, எப்ப அது எனக்கு கிடைக்கிறது, செத்த பிறகு தானே. எனக்கு இப்ப என்னமாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா? இன்னைக்கும் கிடைக்கும், இம்மையிலையும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். இம்மையில என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இதே யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். முதலாவது நல்லா கவனிக்கணும், புரிஞ்சுக்கணுங்க. என் ஆடுகள். நம்ம எல்லாம் புறம்போக்கு கிடையாது, நமக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாங்க. என்ன? ஹல்லேலூயா. அனாதைகள் கிடையாது, அனாதி தேவனுடைய ஆடுகள் நம்ம. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது ஆசீர்வாதம் பூமியில் இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆமென். நமக்குன்னு ஒரு ஓனர் இருக்கிறாரு, நமக்குன்னு உயிரையே கொடுக்கக்கூடிய நல்ல மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அப்படிதானங்க. முதலாவது ஆசீர்வாதம், நாமெல்லாம் பிளாட்ஃபார்மோ இல்லாட்டி புறம்போக்கோ கிடையாது, நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்கள்
ஆடுகளிலும் நம்முடைய தேவன். ஆமென். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆடுகள். நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய தேவன். நீ அவரோட சத்தம் முடியும் பார்த்தோம். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா போயிருமே. வருகை பையத்தான் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம அதுக்குள்ள சாகிறதுக்கு சாவத்தை ரெடி பண்ணலையா? அது வேண்டாம். ஆமென். அது வேண்டாம். ரொம்ப பயப்படுறீங்க, அது வேண்டாம், அதை விட்டுருங்க. வருகை பையத்தான் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எதுவரைக்கும் நடத்துவார்? நமக்கு இது ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான்லாம் வருகையில தான் போவேன், நான் சாக மாட்டேன். செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. ஒரு சின்ன புள்ளி தான் வச்சிருக்கிறோம், இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வரம், வேற ஒன்றும் இல்லை. அப்பா, வருகை வரைக்கும் உங்களுக்காக பலனோட இருந்து ஊழியம் செய்யணும். அது ஒண்ணுதான். முதல் ஆசீர்வாதம். இதே 10:27 வாசிங்க. என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் தேவனால் அறியப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனால் அறியப்பட்டவர்கள். உலகம் நம்மளை அறிஞ்சிக்கிடாதீங்க. சொந்தக்காரர்கள் நம்மளை அறிஞ்சிக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க அறிஞ்சிக்க மாட்டாங்க. மடியில படுத்து இருக்கிறவர்களை நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்கிற ஒருவர். ஆமென். ஏழை பெரிய ஒரு ஊழியக்காரன். ஏழை ஒரு பெரிய ஊழியக்காரன். அண்ணால் போய் ஜெபம் பண்றான். அவ வேதனையில் அவளுடைய வேதனை சொல்லவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், மன கசந்த வாழ்க்கை, மிகவும் அழுது கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கை. அண்ணாருடைய வாழ்க்கை அப்படிதானே? நீங்க 1 சாமுவேல் 1:10 வாசிச்சு பாருங்க. கசப்பு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட கசப்பு கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாப்பா, என் நிந்தைகளை எல்லாம் மாற்றுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்றா. சத்தமாவும் ஜெபம் பண்ண முடியல. அவர் ஆசாரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால அவ மெதுவா வாய முன்னு ஜெபம் பண்றா. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாரு. யாரு? ஏலி. அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஆலயத்துல யாரும் இவ்வளவுக்கு நேரம் ஜெபம் பண்ணவங்க பார்த்ததே இல்லை. எல்லாம் சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கேட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த அம்மா என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது இவர் பார்த்தார். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு போயிட்டார். அம்மா, எவ்வளவு நேரம் நீ இப்படியே வெறி கொண்டு எவ்வளவு நேரம் இப்படி முடிக்கும்? அதாவது வெறி கொண்டுன்னா புரியுதா? நீ தண்ணி அடிச்சுட்டு வந்து எவ்வளவு நேரம் இப்படியே மனமனமான இருப்பேன், உனக்கு தண்ணி அடிச்சு வந்து உட்கார்ந்து ஒரு இடமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். அந்த அம்மாவுடைய வேதனையை உள்ளபடி அறிந்து கொள்ள யாரும் கிடையாது, ஒருத்தர் கிடையாது. ஆனா ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவர் உண்டு. அந்த அம்மாவுடைய துக்கத்தை அன்றைக்கு கண்டு அன்றைக்கு அவருடைய உள்ளத்தை களிப்பாய் மாற்றினார் கர்த்தர். இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகளுடைய வேதனை என்ன, அவைகளுடைய துன்பம் என்ன, அவைகள் படுகிற பிரயாசங்கள் என்ன, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும். ஆமென். நாம் அவருடைய ஆடுகள் என்பதற்கு நமக்கு இருக்கிற 3வது ஆசீர்வாதம், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். பாட்டு மட்டும் பாடாம தரு. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். நான் டிஎம்எஸ் மாதிரியும் நீங்க வந்து பாட்டவையே பார்த்துட்டு கடைசி கை தட்ட போற மாதிரி இருக்கு. சேர்த்து பாடுங்களேன். ஆமென். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மீதிப்போம்.
தாண்டியே நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் உள்ளத உள்ளபடி அறிந்து கொள்ளுகிற உத்தமர் அவர் ஒருவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அர்த்தம் தெரியாமலே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய செவிகள் திறந்ததாயும் உம்முடைய கண்கள், அதாவது இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய செவிகள் கேட்கிறவைகளா திறந்தவைகளும் உங்களுடைய கண்கள் என்ன செய்து பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்றத காதால கேட்டா பத்தாதா? கண்ணனை பார்க்கணுமா? அது அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வார்த்தையை யார் வேணாலும் கேட்கலாம் நீ ஜெபிக்கும் போது. அன்னைக்கு என்ன வேதனையோட நீ ஜெபம் பண்ணுகிறத அவர் ஒருத்தர் தான் பார்ப்பாரு. ஆமென், அல்லேலூயா. நீ என்ன வேதனையோட ஜெபிக்கிறாய் என்பதை எல்லாருடைய செவிகள் வேண்டுமானாலும் கேட்கும். ஆனா இருதயத்தில் இருக்கிற வேதனையை நோக்கக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எல்லாம் நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகள், சூழ்நிலைகள், வேதனைகள், துன்பங்கள், கசப்பு, துயரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இன்னும் ஒரு ஆசீர்வாதம் 28 வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? என் ஆடுகளுக்கு நான் தான் அவைகளை நடத்தி செல்கிறேன்னு அர்த்தம். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் எங்க போறேன்? நான் முன் செல்கிறேன். என் ஆடுகளை நான் தான் நடத்துகிறேன். அல்லேலூயா. உலகத்துல அது பத்தாதா? அவர் எங்க நடத்துவாரு? ஏசாயா 58:11 வாசி பாருங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாக்கி. அல்லேலூயா. எப்படி நடத்துவாரா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆடுகள் எனக்கு பின்னே வரும்னா என்ன அர்த்தம்? நான் அவைகளுக்கு முன்னே போவேன், நான் அவைகளை வழிநடத்துவேன் என்று அர்த்தம். நான் அவைகளை என்ன செய்வேன்? இந்த ஆடுகள் எல்லாம் புறம்போக்கு கிடையாது, என்னால் வழிநடத்தப்படுகிற ஆடுகள். கர்த்தர் கம்பீரமாய் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் சொல்லணுமா? நான் புறம்போக்கு ஆடு இல்லையா, நான் காட்டு ஆடு கிடையாது, கண்டனை ஆடு கிடையாது. நான் எங்க ஆண்டவருக்கு சொந்தமான ஆடு. என்னை வழிநடத்துறதுக்கு ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. என்னை வழிநடத்துகிற ஒரு தேவன் உண்டு. கடைசியா பிரசங்க முடியல, இந்த பாயிண்ட சொல்றேன். 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அப்படின்னா ஆசீர்வாதம் 5வது தெரியுமா? ஆண்டவருக்கு ஆடுகளா இருப்பதினால் இந்த உலகத்தில் இருக்கிற 5வது ஆசீர்வாதம். அந்த ஆடுகள் ஏன் ஆடுகள்? அந்த ஆடுகள் எல்லாம் என் கைக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? ஆமென். எங்க இருக்கு? என் கைக்குள்ள இருக்கு. ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த ஆடுகள் எங்க இருக்கு? நீங்க ஆடா? ஆண்டவருடைய ஆடா? கிரயத்துக்கு வாங்கப்பட்ட ஆடா? அப்படின்னா நம்ம கர்த்தர் நம்மளை எங்க வச்சு பாதுகாக்கிறார்? கைக்குள்ள வச்சிருக்கிறார். அவன் இப்படி கையை வச்சுக்கங்க. ஓட்ட தெரியுதான் பாருங்க. தெரியுதா? உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியுமா? தெரியாதா? உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியாத அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னா பயங்கரமான கஞ்ச பிசினாரிகள் அர்த்தம். ஏன்னா ஒன்னும் வெளியே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் குடிச்சு முயற்சி. சரி, எனக்கெல்லாம் பாருங்க, இப்படி கையை வச்சாலும் கூட எனக்கு தெரியும். கை நல்லா கையை பார்த்துங்க, தெரியுதா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட கை சிலருக்கு இருக்கும், அது நல்ல கைங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யற கை. சிலர் சொல்லுவாங்க, பார்த்து பார்த்தீங்கன்னா ஓட்டையே இல்லைன்னா
உன்ன மாதிரி கஞ்ச பிசினாடி யாருமே இல்லை அர்த்தம். எல்லாம் எனக்கு 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 எனக்கு. ஏன் கவனிக்கிறீங்களா? சரி, அப்ப கைக்குள்ள என் ஆடுகள் எங்க இருக்கு? என் கைக்குள்ள. கவர்மெண்ட் ஓட்ட தெரியுது. ஆடுகள் எங்க இருக்கு? என் கைக்குள்ள. சங்கீதத்தை சொல்லி தெரியுமா? சங்கீதம் சொல்லி தோணல. என்ன சொல்லி தெரியுமா? உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலது புறத்திலே 10000 பேர் விழுந்தார்கள், ஒன்னும் அணைக்காது. ஏன்னா நான் கைக்குள்ள இருக்கோம். ஆனா பார்ப்பேன் இந்த ஓட்ட வழியா. இந்த பக்கம் 1000, இந்த பக்கம் 10,000 வந்து விழுகிறத பார்ப்பேன். ஆனா ஒண்ணு கூட ஒன்ன சேதப்படுத்தாது. ஏன்னா நீ கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிற. கையை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயா. ஹல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒன்றும் என்னை ஒன்றும் அந்த ஆடுகளை என் கையில இருந்து பறிக்கவே முடியாது. அந்த ஆடுகள் உள்ள இருந்து பக்கத்தில் விழுகிற 1000, வலது பக்கத்தில் விழுகிற 10,000 எல்லாத்தையும் பார்க்கவும். ஆனா அதுக்கு ஒரு சேதமும் வராது. ஆமென். புரியுதா? எதுக்கு கையில ஓட்ட இருக்குன்னு உள்ள இருந்து பார்க்கறதுதான். கர்த்தருடைய கை வந்து ஓட்ட கை. கர்த்தருடைய கை ஓட்ட கை. ஏன்னா தாராளமாக கொடுக்கக்கூடியது, எதையும் தன் ஜீவனையே கொடுக்கக்கூடிய ஓட்ட கை. ஹல்லேலூயா. அதான் ஏசப்பா கை. ஆமென். ஸ்தோத்திரம். சரி, அப்ப பூலோகத்துல இந்த 5 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரியா? இந்த ஆடுகள் அவருடைய கைக்குள்ள உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கையில தன்னுடைய உரிமை எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நீங்க தான்ப்பா எல்லாம் எனக்கு சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் ஒரு மாற்றும் நித்தம் உங்கரத்தில் அப்படின்னு இந்த ஆடுகள் வந்து, ஐயா நீங்க தான் எனக்கு எல்லா உரிமையும் நீங்க தான் அப்படின்னு ஒப்பு கொடுத்துச்சுல்ல. இந்த ஆடுகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பூமியில இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆடுகளுக்கு கொடுப்பேன், மட்டும் இல்ல மறுமையில நித்திய ஜீவனையும் கொடுப்பேன். ஏன்னா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள். அல்லேலூயா. சரி, போதுமா? என் டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நான் எப்பயுமே என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. புரியுதா? கவனிங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன். யாருக்கு? நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யம். வாசிகள் 1 தீமோத்தேயு 6:12. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நம்மளை பார்த்து சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கர்த்தர் நம்மளை இதுக்காக அழைச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நான் பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். சரி, இப்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? வாசி. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இங்க பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படி இருக்கா பைபிள்ல? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டம் சிலர் பார்த்தீங்கன்னா உருப்படாததுக்கெல்லாம் போராடிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உருப்படாததுக்கு ஆண்டவர்கிட்டையும் போராடுவான், பிசாசுகிட்டையும் போராடுவான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாததுக்கெல்லாம் பிசாசுகிட்ட போய் போராடிட்டு இருக்கக்கூடாது. போராட்டம்னா அது நல்ல போராட்டமா இருக்கணும். ஆமென். என்ன போராட்டமா இருக்கணும்? நல்ல போராட்டம். பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அது என்ன நல்ல போராட்டம்?
உருப்படியான காரியத்துக்காக போராடணும். என்ன அப்படிதானே? ஆமா, உருப்படியான காரியத்துக்காக போராடணும். பவுல் என்னத்தை எதுக்காக போராடினா? தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக. தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக. விசுவாசம் சொன்னா நீங்க நினைக்க கூடாது, சாதாரணமான விசுவாசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விசுவாசம் இருக்கு. ஒன்று விசுவாசம் என்ன? பெரும்பாலுள்ள ஸ்திரீ சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நான் போவேன், வஸ்திரத்தை தொடுவேன், எனக்கு சொஸ்தமாகும் சொன்னால இல்லையா? அது விசுவாசம் தான். அது விசுவாசம் தான். அது விசுவாசம் தான். சரியா? ஆமா, இன்னைக்கு மதியம் போவேன், என் வீட்டுல சாப்பாடு இருக்கும், நான் சாப்பிடுவேன், அது விசுவாசம் தான். அங்க செஞ்சு வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியுமா? ஒரு வேலை செஞ்சு போனாங்கன்னா எல்லாத்தையும் கவுத்து விட்டு போயிருக்கோம். இப்பதான் ஜன்னல் அடைச்சலான்னு யோசிச்சுக்கிட்டு இந்த வேலை செஞ்சுருக்காரு கன்ஃபார்ம் போல அப்படின்னு. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, அப்படி இருந்தாலும் மீன் உங்களுக்கு, பூனை உங்களுக்கு மீன்ல எலும்பையாக வச்சுட்டு போயிருக்கோம், தைரியம் உட்காந்து. இப்ப கவனிங்க. அப்ப நம்ம விசுவாசம் தானே. நான் வீட்டுக்கு போயிடுவேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன், அது கூட விசுவாசம் தான். அனுத்தியமான உலகம், அது விசுவாசம் தான். இந்த விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லவில்லை. இது faith. இது என்னது? faith. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பொண்ணு இந்த விசுவாசம் எது என்று சொன்னால், இவர் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம். அல்லேலூயா. அதை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம். அது என்ன விசுவாசம்? அது இந்த விசுவாசம் இல்ல. போவேன், தொடுவேன், சுகமான், இதெல்லாம் இது அந்த விசுவாசம் கிடையாது. இது என்ன விசுவாசம் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ கர்த்தர் நம்முடைய இருதயத்துல ஒரு விசுவாசத்தை வச்சிருக்காரு. புரியுதாங்க? கர்த்தர் விசுவாசத்தை வச்சிருக்காரு. இது எப்படிப்பட்ட விசுவாசம்னா, விலையேற பெற்ற விசுவாசம். அதாவது விசுவாசம் ஏற்கனவே நான் சொன்ன விசுவாசம், பெரும்பாலான ஸ்திரீ, இது இவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம். அது என்ன விசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியினால் வந்த விசுவாசம். அது என்ன விசுவாசம்? விசுவாசம் கேள்வியினாலே வருது. இந்த விசுவாசம் அப்படி இல்லை. இந்த விசுவாசம் கர்த்தர் ரட்சித்த நமக்கு ஆண்டவர் ஆஸ்தியாக, சொத்தாக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்டோமா? இப்ப நம்மளுக்கு அது சொல்றேன், ரட்சிக்கப்பட்டோம்ல. ரட்சிக்கப்பட்ட உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்குள்ள ரொம்ப வைராக்கியமா இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், சரியா? அதாவது ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கணுங்கிற அந்த மாணிக்கத்துக்காக எல்லா மண்ணாங்கட்டியும் விட்டுட்டோம். எல்லா மண்ணாங்கட்டியும் என்ன செஞ்சாச்சு? விட்டாச்சு. நித்தியத்துக்காக இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் எதெல்லாம் கட் பண்ணணுமோ, தவிர்க்கணுமோ, அப்புறப்படுத்தணுமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். பிசாசு வந்து சிலர் மூலமா நமக்கு உள்ளத்துல வந்து போடுறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாத்தையுமே கை, காடு, கண்ணு எவ்வளவு முக்கியமானது, இதெல்லாம் தவிர்த்துட்டா என்ன எப்படிதான் வாழ போற அப்படின்னு நம்ம சொல்றோம். கேட்டீங்கன்னா, எனக்கு நித்தியத்தை காட்டிலும் இயேசுவை காட்டிலும் முக்கியமானது எதுவும் இல்லை அப்படின்னு பேசிட்டோம். இப்படியெல்லாம் பேசிட்டோம், வைராக்கியமா பேசிட்டோம். இப்ப இந்த விசுவாசத்தை பிசாசு பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது, விலையேற பெற்ற பிசாசு, இது விலையேற பெற்ற விசுவாசம். அப்படிதானே? பிசாசுக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு. அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். பொதுவா பாருங்க, கள்ளனும் கொள்ளைக்காரனும் விலையேற பெற்றது எதுவோ அதைத்தான் நமக்கு இருந்து பறிப்பான். அப்படிதானே? நீங்க போட்டுக்கிறது கவரிங்னு தெரிஞ்ச அவங்க பக்கத்திலே வர மாட்டான். சொல்றது புரியுதா? திருடர்களுக்கு கோபம் எப்பதிரியுமா ரொம்ப வரும். அவன் அவ்வளவு பிரயாசப்பட்டு வந்து உங்க களத்துல இருந்து பறிச்சு இப்படி பார்க்குற நேரம் நீங்க கவரிங் போட்டது அவனுக்கு அந்த நேரம் வர கோபம் இருப்பாங்க. அவ்வளோ கோபம் இருக்கு. பெட்ரோல் வேற வேஸ்ட், இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி குதிச்சு படிச்சு வேஸ்ட், உனக்கு அவ்வளோ கோபம் வரும். அதனாலதான் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, தங்கத்தையே போட்டு போங்க.
அவனுக்கு கோபம் தான் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லல. அவன் எதை எய்ம் பண்ணி வருகிறான்? விலையேற பெற்றேன். நமக்குள்ள இருக்கிறது விலையேற பெற்றது எது? விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? யோபுக்குள்ள. நீர் என்னை கொன்று போட்டாலும், நீர் என்னை கொண்டாலும் சரி, அவன் சொல்றான் பிசாசு பார்த்து, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, உன் பக்கம் திரும்ப மாட்டேன். அவர் மேலேயே நம்பிக்கையா இருந்து, ஆண்டவரே உயிரை கொடுப்படைய முடிய எந்த காரணத்தை கொண்டோம் நான் உன் பக்கம் திரும்பவே மாட்டேன். இதுதாயா அந்த விலையேற பெற்ற விசுவாசம். இந்த விசுவாசத்தை உங்களை விட்டு கொள்ளையாடி தனக்கு கிடைக்காத ஒரு நித்திய ஜீவன் இவங்களுக்கு கிடைக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பிசாசு உங்ககிட்ட இருந்து அந்த விசுவாசத்தை பறிச்சு உங்களையும் தன்னுடைய ஸ்தலத்துக்கே கொண்டு போக அவன் முயற்சி பண்றான். அதனாலதான் சொல்றோம், நாம் இப்ப சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பிசாசை பார்த்து சொல்லணும், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் உன் பின்னுக்கு வர மாட்டோம். ஹல்லேலூயா. நான் அவர்களை தப்புவியாமல் போனாலும் நான் தருத்திரனாய் பாதாளத்துக்கு போவதை காட்டிலும் பொன்னிலும் விலையேற பெற்ற விசுவாசத்தோடு நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பேனே அல்லாமல். ஆமென். அவர் என்னை தப்புவியாமல் போனாலும், ஆமென், நான் நீ வச்சிருக்கிற சிலையை நாங்க கும்பிட மாட்டோம், நெருப்புல போட்டுருவோம். செத்தா சாவேன், ஆனா என்னுடைய ஆத்மா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும். ஆமென். சாகர வரைக்கும் எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசத்தோட இருக்கணும்? நாங்க இருக்கிறீங்கன்னு நாங்க இருக்கணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? அப்படி ஒரு பந்தா, அப்படி ஒரு சாக விடுறீங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நல்லா கை வைத்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது அப்படியே நடக்கணும். எதை இழந்து போங்க, விசுவாசத்தை இழந்துடாதீங்க. எதை இழக்கலாம்? உயிர் போகலாமா? உயிர் என்ற பெரிய மண்ணாங்கட்டி உயிர் போகட்டும். மானம் போகலாமா? அது பெரிய மண்ணாங்கட்டி மானம் போகட்டும். ஆஸ்தி சொத்து போகலாமா? போகட்டும். விசுவாசத்தை பற்றி இழந்தாங்க. யோபு எல்லாத்தையும் இழந்தான், ஆனா கர்த்தர் பேர் வைத்திருந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட இழக்கல, கொஞ்சம் கூட இழக்கல. எவ்வளவு பெரிய சோதனைகள், சூழ்நிலைகள் இந்த விசுவாசத்தை காப்பாற்றுறதுக்காக யோபு போராடினான். அதனாலதான் அவன் சரீரம் முழுவதும் காயம் வந்துச்சு. அவன் கட்டி போடுற சண்டை, போராட்டம். யோபு எதுக்கியா இப்படி போராடுற? என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள. பவுலே, ஏயா இப்படி போராடுற? பவுல் சொல்லுகிறார், என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள. அது எவ்வளவு விலையேற பெற்றது. இந்த நாய் கையில அகப்படக்கூடாது. அதை காப்பாற்றுவதற்காக உயிரை வேண்டாலும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. உயிரை வேண்டாலும் கொடுப்பேன். என் விசுவாசத்தை இந்த நாய் கையில, இந்த நாய் கையில, பேயாகிய நாய் கையில நான் கொடுக்கவே மாட்டேன். அதை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன செய்வேன்? போராடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி போராடி விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பூமியின் தூணிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுலடியார் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தை, நித்திய ஜீவனுக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனுக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனை பெற எதையும் இழக்கணும், எதையும் இழக்கணும், உயிரை கூட இழக்கணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம்
எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக்கணும். காரணம், அந்த நல்ல பொக்கிஷமாகிய faithfulness அது இல்லாம நித்திய ஜீவனை ஒருவனும் சொந்தரிக்க முடியாது. ஹalleluya, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கப்பா. நான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க 1000 வருட சாட்சிக்கு முன்பே உயிர் தெழுகிற ஜனங்களில் நானும் ஒருவனாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் நித்திய நரகத்துக்கும் நான் உட்பட்டு விடவே கூடாது. நான் உட்பட்டு விடவே கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் உடையவனாய் நான் மாறிவிடக் கூடாது. நான் மாறிவிடக் கூடாது. இயேசுவே, நான் விசுவாச வாழ்க்கையை காத்துக் கொள்ள நீர் எனக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, என்னுடைய விசுவாச வாழ்க்கை என்னை விட்டு கொள்ளையாடும்படியாக எத்தனை சூழ்நிலைகளிலே பிசாசு என்னோடு போராடுகிறான். ஆண்டவரே, என் குடும்பத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இவை ஒன்றிலும் நான் என் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு பிசாசு போராடினது போல ஆண்டவரே, சூழ்நிலைகளை காண்பித்து என்னை பயமுறுத்தி என் விசுவாசத்தை கொள்ளையாட நினைக்கிறான். ஆண்டவரே, அவன் 7 மடங்குதான். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, 70 மடங்கு அக்கினியை போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, நான் என் விசுவாசத்தை காத்து